ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் 180 படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய வில்லன் டீம் நம்ம ஹீரோடைய பையனை கடத்திடுறாங்க. கடத்திட்டு ஹீரோவையும் பயங்கரமாக சேட்டை பண்ணுறாங்க. உடனே டென்ஷனான ஹீரோ பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. அவருடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தாதாவாக இருந்திருக்காரு. இதெல்லாம் வேணாப்பா விட்டுட்டு இப்போ அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் முன்னாள் ஒரு வில்ல ஒருத்தர் இருப்பான், அவன் தான் இப்போ வம்பிழுத்துட்ருக்கான். உடனே நம்ம ஹீரோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அவங்களுடைய தாதா ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து எப்படி தன்னுடைய பையனை காப்பாற்றுறாங்க, காப்பாற்றும்போது என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்தில் வர ஃபைட் சீக்வன்ஸ் தாங்க நல்லா தரமாக இருக்குது. ஒவ்வொரு ஃபைட்டும் செம்மையாக இருக்குது. அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க பையன், இப்படி எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வில்லன் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக வரான். அவன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஹீரோ வம்பளுக்கு எப்பயாவது போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தில் நான் சொன்ன மாதிரி படத்தில் ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதுவும் கடைசி கிளைமேக்ஸ் சண்டை காட்சிலாம் வேறு லெவல் நல்லாவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தாங்க. ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்த அதே கதை தான். இந்த மாதிரி ஸ்டோரி அடிக்கடி வரும், எல்லா மொழிகளையும் இந்த மாதிரி ஸ்டோரியில் வந்திருக்கு. அதனால் ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம் அடுத்தடுத்து இதுதான்ப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. எமோஷனல் அந்தளவுக்கு கரெக்டாகவே இல்லை. வெறும் ஃபைட் நம்பியே எடுத்த மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அடுத்தடுத்து இதுதான்ப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் இந்த ட்விஸ்ட் அண்ட் மேடன் பண்ணி கெஸ் பண்ணாத அளவுக்கு சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச போல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.